கிங்ஸ்டன் படம் எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ படம் நல்லா தான் இருக்கு. அதாவது டார்லிங் படத்தை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் சீல வந்து ஒரு ஹாரர் இருக்க மாதிரி இந்த பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் படம்லாம் இருக்குல்ல ப்ரோ, அந்த அதை மெயின் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இதாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ரொம்ப த்ரில்லா போச்சு. எங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் தெரிஞ்சது அது வந்து ஹாரர் மூவினே. பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. பரவாயில்ல, ஜி பிரகாஷ் இப்ப நடிச்சதுக்கே நல்லா தான் ப்ரோ இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, வேற லெவல். ஜி பிரகாஷ் ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்தது. கடலுக்குள்ள நியூவா எடுத்திருக்காரு. இது வரைக்கும் லவ் மூவி மாதிரி போட்டு இருந்தாரு, வந்துட்டு பேய் படம் மாதிரி நல்லா த்ரில்லிங்கா இருக்கு ப்ரோ. ப்ரோ படம் பார்க்கலாம் ப்ரோ, சூப்பரா இருக்குது. ஒரு டைம் நான் வந்து ரொம்ப நாள் ஜி பிரகாஷ் ஃபேன் அதில் மாதிரி. சரி, அதுக்காகவே நான் வந்து வந்துட்டு லீவ் போட்டு இன்னைக்கு ஆஃபீஸ் இருந்தது, லீவ் போட்டு நான் போயிருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். படம் பாக்குற அளவுக்கு இருக்கு ப்ரோ, இன்னும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்ல. ஒன்னும் இல்ல ப்ரோ, படம் வேஸ்ட் ப்ரோ. குப்பை படம், ஏதோ பேய் படம் சொல்லி ரொமான்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ முதல்ல கடல்ல தான் முதல்ல பேய் படம் அப்படி இப்படிலாம் ஒன்னும் இல்ல ப்ரோ. பட் இதுலயும் அதே மாதிரி தான் இருக்கு. என்ன ஹாரர்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும், பயமா இருக்கும், ஐயோ உள்ளுக்குள்ள போய் கொஞ்சம் நடுக்கமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் போறோம். பட் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. டிமாண்டிகா ஃபில் பண்ணுங்களா, ரீபில் பண்ணுங்களா ப்ரோ? டிமாண்டிகல்னா பயங்கரமான படம் ப்ரோ. நீங்க அது கூட இது கம்பேரிஷனே கூட வேஸ்ட் ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கணும் பார்க்கலாம், வேஸ்ட் ப்ரோ. ஃபேமிலியோட வந்தா பார்க்கலாம், ஏதோ ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சி ஹாரர் மூவி சொல்றாங்க. இது எப்படி டார்லிங் கம்பேர் பண்ணும்போது பெட்டரா பண்ணிட்டாங்க. பெட்டரா இருக்கு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ படம். நான் சொல்றேன்ல, கதையை சொல்லிட்டாச்சுக்குவேன், உங்களுக்கு யாரும் போய் பார்க்க மாட்டீங்க. அதனாலயே வந்துட்டு நான் கதையை சொல்லல, விரும்பல. ஆனா சூப்பரா இருக்கு ப்ரோ. கொடுத்துருக்காரு, சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் வேற லெவல்ல இருக்கு. அதான் அந்த கடலுக்குள்ள போய் வரலாம், வேற லெவல்ல இருக்கு ப்ரோ படமே. ஏதோ ஒருத்தங்களா படம் ஹிட்டா ஃபிளாப்பா ஜெனரலா சொல்ல முடியாது, ஏதோ கொஞ்சம் ஆவரேஜா போறாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? ஜிவி மியூசிக்லாம் வேற லெவல். ஜிவி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் அது கூட இது கம்பேரிஷனே கூட. இது வேற ஜானர், அது வேற ஜானர். பட் இருந்தாலும் பார்க்கலாம். கடலுக்குள்ள போயிட்டு ஃபுல்லா ரொமான்டிக் தான் ப்ரோ. அப்படின்னா சொல்றது உங்களுக்கு சொல்ல வேண்டாம். திவ்ய பாரதி இருந்தாலே என்ன பண்ணும், ரெண்டு பேரும் வந்து ஃபுல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் ப்ரோ, இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சி ஹாரர் மூவின்னு சொல்லி சொல்றாங்க. அது அந்த அளவுக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குது. ஏன்னா டிமாண்டி காலனிக்கு ரொம்ப டஃப் கொடுக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்றாங்க. ஆமா ப்ரோ, டிமாண்டி காலனி அவ்வளவு த்ரில் இல்ல ப்ரோ, த்ரில் கம்மி தான் ப்ரோ. அப்படிங்களா? ஆமா ப்ரோ, அதை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி ஓகே? கிங்ஸ்டன் வந்துட்டு நல்லா தான் ப்ரோ இருக்கு. நல்லா த்ரில்லிங் இருக்குது, அதுல வந்து லவ் இருக்குது, அதுல வந்து துரோகமும் இருக்குது. நீங்க வந்து கலந்தே பார்க்கலாம் எல்லாமே. ஒரு ஒருத்தர ஃபேமிலி படம் ப்ரோ. ஆனா மோஸ்ட்லி எல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த பேச்சுலர் அப்புறம் ரெண்டு பேர் பேர் பண்றது இந்த படம் பேய் படம் மாதிரியே இல்ல, பாக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரோ. அது வந்து பாக்குறவங்க பொறுத்து ப்ரோ. அது ப்ரோ படம் சொல்லி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஏதோ பேச்சுலர் மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஒன்னும் இல்ல ப்ரோ. சாங்ல ஏதாவது நல்லா ஒர்க் இருக்கா? அதெல்லாம் பெருசா இல்ல ப்ரோ, ஆவரேஜா பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கணும் பார்க்கலாம் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணா செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு ப்ரோ. சாங்ஸ்ல நல்லா போட்டுருக்காரு. நல்லா இருக்கு. இது நம்ம டிமாண்டி காலனி விட ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரி அந்த படம் டஃப் கொடுக்குற லெவலுக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு, சூப்பரா இருக்கு படம். ஒரு டைம் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட உட்காந்தனா தயவு செஞ்சு வேண்டாம், ஃபேமிலியோட வேண்டாம். இந்த ரெண்டு கப்புள்ஸ் ஏதாவது ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்னா ஃபேமிலியோட போக வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்காது ப்ரோ. சூஸ் பண்றது என்ன அப்படின்னா, இந்த கேரக்டர் சூஸ் பண்றாங்க, இந்த ஹீரோயின் வர்றாரு, ஜிவி பிரகாஷ் வர்றாங்கன்னா ரொமான்ஸ் கண்டிப்பா இருக்குன்னு எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு ஏங்க நோட்ல இருந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், இன்னொருத்தங்க வந்து நல்லா சொல்லுவாங்க. அது வந்து அது நம்ம எடுத்துக்க முடியாது ப்ரோ. படம் நார்மலா பார்த்தோம்னா ஓகே ஒர்த்து. அது ஃபேமிலியா பார்க்கறதுக்கு நல்லா ப்ரோ இருக்கும். எப்படி ப்ரோ இப்போ டிமாண்டி காலனி கம்பேர் பண்ணும்போது அதுக்கு டஃப் கொடுக்குங்களா? டிமாண்டி காலனி 2 வந்ததுல ஆமா, அந்த அளவுக்கு டஃப் கொடுக்குங்களா இந்த படம்? இது அது கான்செப்ட் வேற, இது கான்செப்ட் வேற ப்ரோ. அப்ப கம்பேரே பண்ணக்கூடாது. இது வந்து இந்த கடல்ல வந்து படம், அது வந்து டோட்டலா புதுசா ட்ரை பண்ணனும் பண்ணிருக்காங்க. எவ்வளவு டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஏதோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் நான் ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளவுதான். பேரிங் இவங்க ரெண்டு பேர் பேரிங்னா அதுலயே சூப்பரா இருந்தது ப்ரோ. பேச்சுலர் சூப்பரா இருந்தது, அதே மாதிரி தான் இருக்கு இதுலயும் அதே மாதிரி தான். ஓவராலோட படம் ஒருத்தங்களா ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்த்து ப்ரோ படம். நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க படத்துக்கு? ஒரு 8 தரம். 8 தரீங்க. ஒரு ஃபன் மூமெண்டா ஒரு கப்புள்ஸோட போறீங்களா, தாராளமா போய் உட்காந்து பாருங்க. படம் எப்படி ப்ரோ? பயமா இருக்கு? பயமா இருக்குங்கிறது சொல்ல முடியுது ப்ரோ. ஓகே, இப்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் வேணா உணல் லைட்டா வேணா பயப்படலாம். பட் யங்ஸ்டர்ஸ் நம்மள மாதிரி எல்லாம் போனா அந்த அளவுக்கு பயம்லாம் இல்ல ப்ரோ. சிரிச்சுட்டு தான் இருக்கும் அந்த பேயெல்லாம் பார்த்து. அந்த அளவுக்கு இல்ல, காஞ்சனா வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும், எல்லாரும் கொண்டாடுற வெற்றி தான். அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா ஓகேங்களா? ஓகே, அது கம்பேர் பண்ணும்போது த்ரில்லிங்ஸ் பார்த்தா கம்மி தான். ஆனா இது கான்செப்ட் புதுசு, அதுக்காக இது தனியா வச்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். தவிர த்ரில்லிங்ஸ் பார்த்தா அதான் ஒருத்தர் நடிக்கிறது ஓகே. நடிகரா வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு.
பட் இருந்தாலும் அவரு டாப்ல வந்து மியூசிக் தான் ப்ரோ. மியூசிக் தான். மியூசிக் தான் ப்ரோ. இப்ப பாருங்க அடுத்து நம்ம குட் பேட் அக்லி வருது. குட் பேட் அக்லில மியூசிக் வந்து அவர் தரமா போட்டிருக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. பட் அவரோட மியூசிக் எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். பட் படத்துல நடிக்கிறதோட மியூசிக் வந்து அவரு டாப் ப்ரோ. ப்ரோ இப்ப அவரோட படத்துக்கு இதுவும் மியூசிக் போட்டுருக்காரு. அப்படியே நல்லா போட்டுருக்காரு. ஒரு சில இடத்துலாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் வரேன்னு சொல்லி டைலாக்லாம் அதெல்லாம் வேற லெவல் செஞ்சு விட்டாரு நல்லா. அந்த டைலாக் எல்லாம் மியூசிக். அவுட் ஆஃப் ரேட்டிங் 5 out of 2.5 அவ்வளவுதான் ப்ரோ. அதுக்கு மேல போகாது. அது அவ்வளவுதான் ப்ரோ கொடுக்கலாம். ஏன்னா கடலுக்குள்ள போயிட்டு பேய் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கிங்ஸ்டன்ங்கிறது பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. கடலுக்குள்ள போயிட்டு பேய சரி பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் ரொம்ப, ஏன்னா அதுல ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காது. இதுல வந்து சரி போர் அடிக்காம இது கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா ரொமான்ஸை கொண்டு போனா ஆட்டோமேட்டிக்கா போர் உள்ள வந்துருது. சரி ஓகே ப்ரோ. இப்ப படம் ஓவரால் இருக்கு ப்ரோ. வரதுல ஓவரால் ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஒரு டைம் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஓடும் ஓடாது. ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு விட்டுருக்காப்ல அவரு. அதனால பார்க்க வரவங்க எல்லாம் பார்ப்பாங்க. இப்ப என்னமே ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா வருவாங்கல்ல. ரொம்ப ஓடுமா சொல்ல முடியாது. ஒரு டைம் பார்க்கலாம்.